பிரம்மா வந்து திரிபுராசுரர்கள் அப்படிங்கிற 3 அசுரர்களுக்கு வந்து ஒரு வரம் வந்து கொடுத்துருக்காரு. அது என்ன வரம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்படியே உங்களுக்கு சிவன் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நம சிவாய அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. ஒரு காலத்துல வந்து திரிபுராசுரர்கள் அப்படின்னு 3 அசுரர்கள் வந்து இருந்திருக்காங்க. அவங்க வந்து பிரம்மா கிட்ட இருந்து ஒரு வரம் வந்து பெற்றிருக்காங்க. அது என்ன வரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 நகரங்களுமே வந்து ஒரே நேரத்துல ஒரே அம்பால மட்டும்தான் வந்து அழிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு வரம் வந்து அந்த வரத்தால தேவர்கள் எல்லாருமே வந்து தோல்வி அடைஞ்சிருக்காங்க. அப்ப தேவர்கள் வந்து சிவன் கிட்ட போய் சரணடைகிறாங்க. எங்களால வந்து அவங்கள வந்து அழிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு சிவன் வந்து புன்னகையோட ஒரு பெரும் ரதத்தை வந்து அமைக்கிறாரு. பிரம்மா வந்து சாரதி அப்படிங்கிறதும், விஷ்ணு வந்து அம்பு அப்படிங்கிறதும், அக்னி வந்து முனை அப்படிங்கிறதும், மேருமலை வந்து வில் அப்படிங்கிறதும் 3 நகரங்களுமே ஒரே கோட்ல வந்து அந்த நொடியில வந்து சிவன் ஒரே ஒரு அம்பை வந்து விடுறாரு. அந்த கணமே வந்து திரிபுரம் வந்து சாம்பல் ஆயிடுச்சு. அதனால தான் சிவன் வந்து திரிபுரநாதகர் அப்படின்னு சொல்லிட்டு போற்றப்படுறாருன்னு சொல்லப்படுது. இதுல இருந்து தெரியறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதர்மம் வந்து எவ்வளவு வலிமையா இருந்தாலும் கண்டிப்பா தர்மம் வந்து ஒரே ஒரு நொடியில வெல்லும் அப்படிங்கிறதாங்க.